11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.5இல் 9ஆம் கணக்கு பார்க்கிறோம். காட் ஆஃப் 7/7 பெருக்கல் 1/2 டிகிரி ஈக்குவல் டு √2 + √3 + √4 + √6 என காண்பின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இடதுபுற மதிப்பை எடுத்துக்கலாம். வினாவில் இடதுபுறம் கொடுக்கப்பட்டுள்ளது காட் ஆஃப் 7 பெருக்கல் 1/2 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. இதை சுருக்கலாம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாத்திரம் எனும் பொழுது 7 பெருக்கல் 2 14, 14 + 1 மதிப்பானது 15. எனவே 15/2 டிகிரி என கிடைக்கிறது. இந்த காட் 15/2 காட் என்பதை காஸ் பை சைன்னு எழுதலாம். எனவே காஸ் 15 டிகிரி பை 2 பை சைன் 15 டிகிரி பை 2ன்னு எழுதிக்கலாம். இந்த மதிப்பை நம்ம சுருக்கிறதுக்காக வேண்டி, அதாவது தேவையான மதிப்பை கணக்கிடுவதற்கு ஒரு 2 காஸ் 15/2ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் மதிப்பு காஸ் 15 டிகிரி பை 2 பை டினாமினேட்டரில் சைன் 15 டிகிரி பை 2 முற்றொருமை பயன்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு 2 காஸ் 15/2 டிகிரியால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கிறோம். டினாமினேட்டர்லையும் ஒரு 2 காஸ் 15 டிகிரி பை 2. நியூமரேட்டர் மதிப்பை பொறுத்த வரைக்கும் 2 காஸ் பெருக்கல் காசுங்கிறப்ப காஸ் ஸ்கொயர் 15 டிகிரி பை 2. டினாமினேட்டர் மதிப்புகளில் 2 சைன் 15 டிகிரி பை 2 ஒரு காஸ் 15 டிகிரி பை 2. நியூமரேட்டரில் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. காஸ் 2 டீட்டா என்ற முற்றொருமையில் காஸ் 2a, அதாவது காஸ் 2aயில் 2 காஸ் ஸ்கொயர் வரக்கூடிய முற்றொருமையை நம்ம பயன்படுத்துகிறோம். 2 காஸ் ஸ்கொயர் a மைனஸ் 1ங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்துகிறப்ப நியூமரேட்டர் மதிப்பில் 2 காஸ் ஸ்கொயர் a என்பது 1 + காஸ் 2aக்கு சமம். எனவே 1 + காஸ் 2aக்கு பதிலாக கோணமானது 15/2 டிகிரின்னு இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது 2 சைன் a காஸ் ஏங்கிற அமைப்பில் இருக்குது. சைன் 2a என்ற முற்றொருமை ஆகும். எனவே சைன் 2aக்கு பதிலாக கோணமானது 15/2 டிகிரி என உள்ளது. 2 2 கேன்சல் ஆகுது. டினாமினேட்டரில் 2 2ம் கேன்சல் ஆக போக 1 + காஸ் 15 டிகிரி நியூமரேட்டரில் மீதம் இருக்குது. டினாமினேட்டரில் சைன் 15 டிகிரிங்கிறது மீதம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா 15 டிகிரிக்குன்னு நமக்கு தனியான எந்த ஒரு கோண மதிப்பும் நாம் படிக்கலை. நமக்கு தெரிந்த கோணங்கள், அதாவது 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரையிலான தெரிந்த மதிப்புகளை வச்சு 15 டிகிரியை நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா 15 என்பதை 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு பிரித்து எழுதலாம். அல்லது 60 மைனஸ் 45ன்னு 15 பிரிக்கலாம். சைன் ஆஃப் டினாமினேட்டர்லேயே அதே 45 மைனஸ் 30 டிகிரின்னு பிரிக்கிறோம். இந்த இடத்துல முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். முற்றொருமையானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனும் பொழுது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு எழுதலாம். அதே போல் டினாமினேட்டரில் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனும் பொழுது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு எழுதலாம். இந்த முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தி விரிவாக்கம் செஞ்சிட்டோம்னா நியூமரேட்டர் மதிப்பில் 1 ப்ளஸ் காஸ் 45 டிகிரி காஸ் 30 டிகிரி ப்ளஸ்ஸு சைன் 45 டிகிரி சைன் 30 டிகிரின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் முற்றொருமையை எழுதுகிறப்ப சைன் 45 டிகிரி காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி சைன் 30 டிகிரின்னு எழுதிடலாம். 45 மற்றும் 30 டிகிரியின் கோண மதிப்புகளை எழுதுகிறப்ப முதல் மதிப்பு நமக்கு என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்குது. முதல் மதிப்பில் 1 ப்ளஸ் காஸ் 45 டிகிரியின் மதிப்பானது 1/√2 காஸ் 30 டிகிரியின் மதிப்பானது √3/2 சைன் 45 டிகிரி 1/√2 சைன் 30 டிகிரி 1/2 பை டினாமினேட்டரில் சைன் 45 1/√2 காஸ் 30 டிகிரியின் மதிப்பு √3/2 மைனஸ் காஸ் 45 1/√2 சைன் 30 டிகிரியின் மதிப்பு 1/√2. இதை சுருக்கலாம். 1 ப்ளஸ்ஸு √3/2 √2 1 பெருக்கல் 1 1/2 √2 டினாமினேட்டரில் 1 பெருக்கல் √3 √3/2 √2 மைனஸ் 1 பெருக்கல் 1 1/2 √2. நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லையும் சரி பொதுவான டினாமினேட்டர், அதாவது பகுதி மதிப்பானது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1ஓட 2 √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1 பை 2 √2 பொதுவான வகுத்தி ஆகிடும். இங்கே டினாமினேட்டரில் √3 மைனஸ் 1/2 √2ன்னு எழுதிக்கலாம். 2 √2 2 √2 கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் 2 √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1 பை டினாமினேட்டரில் ஒரு √3 மைனஸ் 1. இதை சுருக்கலாம். இதை சுருக்கிறதுக்காக என்ன செய்யலாம்னா டினாமினேட்டரோட இணைக்காரணியால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கலாம்.
இணை காரணி எனும் பொழுது இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றலாம். அப்போ டினாமினேட்டர் மதிப்பு √3 - 1 அப்படியே இருக்குது. இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாத்திரப்ப √3 + 1 √3 + 1. நியூமரேட்டர் மதிப்புகளை பெருக்கிக்கிறோம். இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறப்ப √3ஆல் முதல் மதிப்புகளை பெருக்கிறப்ப 2 பெருக்கல் √2 பெருக்கல் √3 எனும் பொழுது √6. √3 பெருக்கிக்கிட்டால் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 3. 1 பெருக்கல் √3 எனும் பொழுது √3. அடுத்து 1ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா அதே மதிப்புகள் தான். 2 √2 + √3 + 1 பை டினாமினேட்டர் மதிப்பு a - b பெருக்கல் a + b எனும் பொழுது a² √3² - b² 1². மதிப்புகளை சுருக்கும் பொழுது 2 √6 3 + 1 4 √3 + √3 எனும் பொழுது 2 √3 + 2 √2. டினாமினேட்டரில் √3 வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 3 - 1. 2 அனைத்து மதிப்புகளையும் ஒரு 2 பொதுவாக வழியில் எடுக்கிறோம்னா √6 + 2 + √3 + 2 √2 இங்கே 2 √2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் மதிப்பானது √2 பை 3 - 1 மதிப்பு 2 2 2 கேன்சல் ஆகும். √6 + 2 + √3 + √2. தேவையான மதிப்புகளில் √4 மட்டும் இல்லை, 2 என்ற மதிப்பை √4ன்னு நம்ம எழுதிக்கலாம். √6 + √4 என்பது வர்க்கமூலமானது 2. எனவே √4 + √3 + √2. இதை வரிசையாக எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா √2 + √3 + √4 + √6 என்பது தான் நம்ம நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை. therefore cot of 7 × 1/2 டிகிரி = √2 + √3 + √4 + √6 என நிரூபிக்கப்பட்டது.